வணக்கம். இன்னைக்கு ஒரு வீடியோ ரொட்டீன் செட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ. என்ன ரொட்டீன் செட் பண்ணலான்னா, ஆக்சுவலாக நான் சிஏ படிக்கிறேன். ரொம்ப நாளாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி சிஏவா இல்லை போயிடலாமா, வேற எதாவது போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிற தருவாயில் சுற்றி கொண்டிருக்கிறேன். சரி, ஓகே, கடைசியாக ஒரு ஆட்டம் கபிலா அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் ஒரு ட்ரை. அப்புறம் படிக்கலாம், படிக்காமையும் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இந்த டைம் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ எல்லாருமே வீடியோ எடுத்துலாம் போடுறாங்களே, நாமளும் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டேன். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் என்னென்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்ட்டு. சரி, ஓகே, இந்த மாதிரி ரொட்டீன் செட் பண்ணலாம், எல்லாருமே இந்த மாதிரி ரொட்டீன் செட் பண்ணி படிக்கிறாங்களே, அந்த மாதிரி நாமளும் படிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பிச்சாச்சு. சரி, ஓகே, வீடியோவை அன்றைக்கி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். என்ன பேசுகிறதுன்னு தெரில. படிக்கிறத வீடியோ எடுத்து போடலாமா அப்படின்னு யோசித்தேன். அது என்ன நானே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஓகே, அப்பப்போ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ எடுத்து வச்சு கொலேஜ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னிலேருந்தே ஒரு ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், நல்லா படித்த முடியும் நம்புகிறேன். வீடியோ எடுத்து போடுவோம், ஒரு கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ணுவோம். கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க். நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு தான் இருந்தேன். எப்படி சொல்கிறது, ஓகே படிக்கணும் அப்படின்னு தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து நிஜமாலுமே தேவைப்படுது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி ஆகணும். நம்மளை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இவ்வளோ நாள் நான் என்ன ஒரு தனி இண்டிவிஜுவலாக நான் நினச்சிக்கிட்டதே இல்லை. அவன் கூட்டமாக அப்படியே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தனியாக எல்லாம் நம்மளை கவனிக்கிறாங்க. அடுத்து நீ என்ன பண்ண, எவ்வளோ சம்பளம் வாங்குற, அதெல்லாம் கேட்குறாங்க. எனக்கே தோணுது, அவங்களோட சின்ன பசங்கள்லாம் எல்லாம் நல்லா நம்மளோட எல்லாம் அறிவாக இருக்காங்க. நாம மட்டும் தான் கும்பிட்டையாக இருக்க போல. பட் ஓகே, நம்மளை க்ரோ பண்ணிக்கிறதுக்காக இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடலாம். இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுலேயும் ஒரு பயம் வருது, நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியுமா, கரெக்டாக வீடியோலாம் போடுவோமா, ஒருவேளை திடீர்னு அதிர்ஷ்டசாலி நல்லா ரீச் ஆகிட்டோம்னா திடீர்னு விடுற மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா தோணுது. ஸோ அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம்.